விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரா அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? விக்கிரவாண்டி தொகுதியில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் கடந்த 6ஆம் தேதி மறைந்த நிலையில் அதற்கான இடைத்தேர்தல் என்பது வரும் 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்காக திமுக சார்பில் போட்டியிடுவதற்காக ஏற்கனவே 3 பேர் விருப்ப மனு தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது திமுக விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் அந்தியூர் சிவாவை விக்கிரவாண்டி தொகுதியின் வேட்பாளராக திமுக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வரும் 10ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த இடைத்தேர்தலில் தோழமை கட்சி ஆதரவுடன் கழக வேட்பாளர் அந்தியூர் சிவா போட்டியிட இருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இதற்கான ஏற்கனவே வேட்புமனு என்பது 3 பேரிடமிருந்து பெறப்பட்டிருந்தது. தற்பொழுது அதற்கான ஆலோசனை கூட்டம் கூட அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதே போல பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றிருந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக இந்த முடிவு எட்டப்பட்டிருப்பதாக தற்பொழுது திமுக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக இருந்த அந்தியூர் சிவாவை விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்பாளராக தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. செலினா, ஏற்கனவே வேட்பாளர்களாக 2-3 பேர் பரிசீலனை செய்யப்பட்ட நிலையில் அன்னியூர் சிவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் வேட்பாளராக. இது குறித்து திமுக தலைமை தரப்பில் என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு? அதாவது விக்கிரவாண்டி தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்ட பிறகாகவே திமுக மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிடும் என்ற அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக தேர்தல் ஆணையம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. பிறகாகவே திமுக தலைமை கழகம் சார்பாக ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வந்தார்கள். யாரை இந்த தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தலாம், திமுகவிற்கு இந்த தொகுதி மீண்டும் கிடைப்பதற்கான வேலைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலாக இன்று காலை ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 3 பேர் இதற்கான விருப்ப மனு என்பது கடந்த 2 நாட்களாக வந்த நிலையில் தற்பொழுது அந்தியூர் சிவாவை வேட்பாளராக திமுக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் ஊராட்சி குழு சேர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் மற்றும் அந்தியூர் சிவா, அதே போல மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தியின் மருமகள் ஆகியோர் 3 பேர் என்பது வேட்புமனு என்பது தாக்கல் செய்வதற்கான விருப்ப மனு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த 3 பேரில் ஒருவரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக திமுக விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய அந்தியூர் சிவாவை விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்பாளராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே போல அனைத்து தோழமை கட்சியும் இவர் வெற்றி பெறுவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக சார்பிலும் இதற்கான பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விக்கிரவாண்டி திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இடைத்தேர்தலுக்கான தேதி நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று வேட்பாளரை திமுக தற்போது அறிவித்துள்ளது. அதன்படி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளராக அன்னியூர் சிவா தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலானது ஜூலை 10ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் திமுக விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக உள்ள அன்னியூர் சிவா தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இடைத்தேர்தலுக்கான தேதி நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று வேட்பாளரை திமுக அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளராக அன்னியூர் சிவாவை திமுக தற்போது அறிவித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நதீம் வழங்க கேட்கலாம். நதீம், விக்கிரவாண்டி திமுக வேட்பாளராக தற்போது அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டிருக்கார். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் சட்டமன்றத்துக்கான தேர்தல் தேதியானது தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்று மறாத நாளே பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளராக அன்னியூர் சிவா தெரிவிச்சிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா திமுகவின் விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக பதவி வகித்திருந்தாரு. தற்போது கூட்டணி கட்சியோட ஆதரவோட திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா போட்டியிட்டதாக கட்சியின் தலைவரான மு.க.ஸ்டாலின் அறிவிப்பானது வெளியிட்டிருக்காரு.
தற்போது விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் அன்னியூர் சிவா போட்டியிடுறது வந்து பல்வேறு திமுக வேலை கூட்டணி கட்சி வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நதீம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டுள்ளார். திமுக சார்பில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. திமுக விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக இருந்த அன்னியூர் சிவா தற்போது விக்கிரவாண்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தலானது நடைபெற உள்ளது. இந்நிலையில் இடைத்தேர்தலுக்கான தேதி நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது திமுக வேட்பாளரை அறிவித்துள்ளது. அதன்படி அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி மறைவை அடுத்து தற்போது இடைத்தேர்தலானது விக்கிரவாண்டியில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் திமுக சார்பில் வேட்பாளரானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அன்னியூர் சிவா வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக சார்பில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தலானது நடைபெற உள்ளது. இந்நிலையில் திமுக சார்பில் வேட்பாளரானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுவார் என்ற அறிவிப்பை திமுக தற்போது வெளியிட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி மறைவை அடுத்து விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தலானது தற்போது ஜூலை 10ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தற்போது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார். தோழமை கட்சிகளின் ஆதரவுடன் திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளராக அன்னியூர் சிவாவை திமுக அறிவித்துள்ளது. தமிழக விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக அன்னியூர் சிவா உள்ளார். இந்நிலையில் தற்போது அவர் விக்கிரவாண்டி தொகுதி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது.